வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம்பதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 சரியாக ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ர பயிற்சி நடக்கவிருக்கிறது. இந்த சனி பயிற்சியுடைய வீரியம் என்பது டிசம்பர் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 137-138 நாட்கள் இந்த அதிசயம் நடக்கிறது. இது சார்பாக 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் அந்த வரிசையில இன்றைக்கு தனுசு ராசி. இப்போ இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசியை பத்தி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு, தனுசு ராசி நேயர்களுடைய தற்சமய சூழ்நிலை என்ன, சனி வக்ரம்னா என்ன, சனி வக்ர பயிற்சியுடைய தாக்கம் என்ன, நல்லது என்ன கெட்டது என்ன, எதுல ஜாக்கிரதையா இருக்கணும், என்ன பரிகாரம் செய்தால் நல்லது, இதை பத்தி விரிவா பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குணாதிசயத்துல விந்தையான குணாதிசயத்தை உடையவர்கள், பிறப்பில் நல்லவர்கள். நான் சமீபத்திய காலங்களில் தனுசு ராசியை பத்தி பேசும்போது நிறைய தனுசு ராசினியர்கள் ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து, இவருக்கு தனுசு ராசினா பிடிக்காது, இவர் பொய் சொல்றாரு, அவர் அது பண்றாரு இது பண்றாரு. இது ஒரு அறிவின்மையை தான் காமிக்குது. அதாவது என்னன்னா, கிரிட்டிசிசம், அதாவது ஆரோக்கியமான ஒரு விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகளை தான் காமிக்கிறது. நம்ம தனுசு ராசிக்காரர்கள்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் மோசமானவங்க அப்படிலாம் பேசவே இல்லை. நம்ம பேசுனது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய குணாதிசயங்கள்ல சில விஷயங்களை மாத்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பேசணும். அதுவும் நல்லதா தான் பேசணும். இவங்க யார கெட்டவங்களோ அவங்கள நம்பி ஏமாறுறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதுதான். அப்ப தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது, வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள். 1, சரியான நபர்களை நம்பாதது, சரியில்லாத நபர்களை நம்புவது. 2, அவசரமும் கோபமும் படுவது. 3, அதாவது சம்பந்தம் இல்லாம முடிவுகளை எடுப்பது. இந்த 3 தான் வாழ்க்கைக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆக சில தற்குறிகள் இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்துலையுமே தற்குறிகள் உண்டு. விஷயம் தெரிஞ்சவர்களும் இருப்பாங்க, விஷயம் தெரியாதவர்களும் இருப்பாங்க. ஜோதிடத்தை பத்தியோ இல்ல ராசிகளுடைய நேச்சரை பத்தியோ தெரியாம, பிரைமரி ஸ்கூல் கூட படிக்காம இதை இவர் சொல்றது தப்பு அவர் சொல்றது தப்புன்னு சொல்றது இன்னும் இக்னரன்ஸ், அறியாமையை தான் காட்டுது. யாரு என்ன சொன்னா என்ன, நம்ம நம்மளோட ரூட்ல கரெக்டா போயிட்டே இருப்போம். அந்த விதத்துல தனுசு ராசி நேயர்கள் நல்லவர்கள், அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா சில பல குணாதிசயங்களை மாத்திக்கணும், பேசிக்கா இருக்கக்கூடிய சில குவாலிட்டிஸை சேஞ்ச் பண்ணிக்கணும், இதுதான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ரொம்ப அதீதமா கோவப்படுறதுங்கிறது மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கும், இதுதான் சொல்றோம். இப்ப சனி வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம் அப்படின்னாலே ரெட்ராகிரேடுன்னு அர்த்தம், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடியது. சனி வக்ரம்னா சனி சூரியனுடைய எதிர்மறையா சுத்துவார். சூரியனை நேர்முறையா சுத்தினா நேர்கதியில் இருக்கிறதாகவும், எதிர்மறையா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தினா எதிர்மறையில் இருக்கிறதாகவும் பொருட்படும். இயற்கையிலே சனி ஒரு பாவத்துவமான ஒரு கிரகம். அந்த சனி வக்ரம் பெறும்போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தையும் இழந்து சுபத்தன்மையை பெறுவார். இதுதான் சனி வக்ரத்துடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த சுபத்தன்மையை பெறக்கூடிய சனி பகவானால 12 ராசிகளுக்குமே யோகம்தான். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு நிலைமை இந்த கிரக மண்டலத்துல நிகழுது. சரியா ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த பீரியட் இருக்கு. இந்த பீரியடுக்குள்ள தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயம் தனுசுக்கு 3ல் ராகு 4ல் சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகும். 7ல் இருந்த குரு பெயர்ந்து ஜூன் 2ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று தனுசுடைய 12, 2, 4ஆம் வீடுகளை பார்க்கிறாரு. இதை கவனத்தில் எடுத்துக்கணும். அது தனுசு ராசியுடைய பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கார், இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வச்சு தனுசு ராசிக்கு என்ன நடக்கும், என்ன நடக்குது, இப்ப என்ன செய்யணும், அதை பத்தி பேசுவோம். இதனால் வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண போனா அந்த விஷயத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் புதுசா 9 பிரச்சனைகளை உருவாக்குது. அந்த 9ல் ஒரு 2 பிரச்சனையை ஹேண்டில் பண்ணா அங்கிருந்து 18 பிரச்சனையா பிரியுது. இதுதான் தனுசு ராசிக்கு இது வரைக்கும் நடந்தது. அதுக்கு மேல எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே உரசல், பிரச்சனைகள், கிட்டத்தட்ட அத்தனை உறவுகளையுமே ஏத்த இறக்கங்கள்.
இதை தவிர தனுசு ராசிக்கு இது நாள் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில உடல் பாதிப்பு வேற. எப்பயோ வந்த பிரச்சனைகள்லாம் மறுபடி திருப்பியும் வருது. அந்த பிரச்சனைகளும் இருக்கு. சரி, யாரையாவது ஒருத்தர் தயவுசெய்து இவங்களோட பழகிறதையே விட்டுடலாம், இவங்களோட எந்த உறவுமே வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் அதுலயும் பிரச்சனை வருது. புதுசா வர உறவு அதை விட மோசமான உறவா இருக்கு. சரி, பழைய உறவை திருப்பியும் கண்டினியூ பண்ணலாம்னா அதுலயும் பிரச்சனை இருக்கு. இப்படி சிக்கன இடம்லாம் சிக்கல், எல்லா இடத்துலையும் பிரச்சனை அப்படிங்கிற அமைப்புல வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சனி வக்ரத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே குரு உச்சம் பெற்று உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை சனி இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடை பார்க்கும்போது இந்த தாக்கம் கம்மியாகும். இந்த சனி வக்ரம் பெறும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பல வருஷங்களாக இருந்து வந்த லீகல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் தீரும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால PhD படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான காலமா இருக்கும். ஆக இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இந்த சனி வக்ரத்தினால மிகப்பெரிய அதிசயம் தான். இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் பல வருடங்களா மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த ரே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப இருள் சூழ்ந்த வாழ்க்கையில எங்கேயோ தொலை தூரத்துல ஒரு சின்ன ஒளி விளக்கு வராப்புல இந்த சூரியன் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் முதல்ல வரும். சூரியன் வெளியில வர மாட்டார். அத மாதிரி வாழ்க்கையில நல்லது நடக்கும் போது நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற சிக்னல் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 137 138 நாட்களுக்குள்ள தனுசு ராசிக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு அதிசயத்துக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அக்டோபர் லாஸ்ட் வீக்குள்ள தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத விதமான 2 பெரிய நல்ல விஷயங்கள், நல்ல நியூஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த சனியுடைய வக்ரம் இழந்த மரியாதை, மதிப்பு, இழந்த சொத்துக்கள், வாகனங்கள், இழந்த உறவுகள், இது எல்லாத்தையும் மீட்டு தரும். அம்மா வழி உறவுனால பெரிய நன்மைகளை தேடித்தரும். அதே மாதிரி திருப்பியும் கொஞ்சம் அலக்கழிச்சல் அப்படிங்கிறது இருக்கும். 9ல் கேது இருக்கிறதுனால இந்த 138 நாட்களும் விநாயக பெருமானை நீங்க வணங்க வேண்டும். விநாயக பெருமானுக்கு 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த விநாயக பெருமானுடைய ஸ்லோகத்தை, வழிபாட்டு மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லணும். குறைந்தபட்சம் 11 முறை சொல்லணும். அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போயிட்டு வரணும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 3 நல்ல விஷயங்கள் இந்த சனி வக்ர பயிற்சியினாலும் நடக்கும். 1, இழந்த பணத்தை பெற முடியும். நிறைய லாஸ் ஆயிருக்கும், ஏமாந்து போயிருப்பீங்க. அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள நம்பி ஒரு வேலைக்காக கொடுத்திருந்தாலோ அல்லது கடனாக கொடுத்திருந்தாலோ அந்த பணம் எல்லாம் இனி தண்ணியில போட்டது, வராது அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு அந்த பணம் திருப்பி வரும். அதே மாதிரி தாய் வழி சொந்தங்கள்னால, சித்தி, பெரியமா, மாமா, இந்த மாதிரி உறவுகள்னால பெரிய நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வழக்குகள் முடிவுக்கு வரலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கவே, உங்களுடைய தற்சமயம் லைஃப்ல இருக்கக்கூடிய மெகா ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய லவ்வா இருக்கட்டும் அல்லது கல்யாணமாக இருக்கட்டும், இந்த லவ் பிரச்சனைகள்ல தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு 1, தவறான காதல் இதுதான் காமிச்சு கொடுத்து அதை பிரேக்கப் பண்ண வைக்கும். இல்லை கரெக்டான காதலை காமிச்சு கொடுத்து அதை வாழ வைக்கும். இது 2த்துல 1 நடக்கும். திருமணம் அப்படிங்கிற பட்சத்துல பல தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு நிம்மதி இல்லை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு எப்பவுமே ஒரு குறைபாடு இருக்கு பெரும்பாலானவர்களுக்கு. அந்த குறைபாடுல என்ன அப்படின்னா, நான் ரொம்ப உயிரையே வச்சிருக்கேன் என்னுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ, ஆனா அவங்க என் மேல ஒரு 10% அன்போ இன்ட்ரெஸ்டோ இல்லாம இருக்காங்க. என்னுடைய ஆசைகள் என்ன, எனக்கு தேவைகள் என்ன, இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த பிரச்சனைகளை பல வருஷமா சொல்லி பார்த்துட்டேன், சண்டை போட்டு பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கலை. சரி, இவர் விவாகரத்து கூட பண்ணிட்டு இன்னொரு திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற யோசனையில இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களா நீங்க இருந்தா
அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். மூன்றாவது ரொம்ப பெரிய நல்ல விஷயம், இந்த சனி வக்ர பயிற்சியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். அதில் கவலையே வேண்டாம். நிறைய மதிப்பு மரியாதையெல்லாம் இழந்திருப்பீங்க சமுதாயத்தில், அதெல்லாம் மீண்டு வரும். அதே மாதிரி சனி வக்ர பயிற்சியினால் நடக்கக்கூடிய ஆபத்துகள் எனக்கு இருக்கா, அப்படி இருந்தால் அது என்ன? கண்டிப்பாக 2 விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில், தூங்குற நேரத்தில். இந்த தூங்குற நேரம் 8லேருந்து 6 ஆகி 6லேருந்து 4 ஆகி 4லேருந்து 2 ஆகி இப்போ -2ல் இருக்கு. இது இருக்கக்கூடாது. பெரிய அளவில் பாதிப்புகள் வரலாம். ஆக தனுசு ராசி என்பர்கள் தூங்குறதுல கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கவனமாக இருக்கட்டும். அதே மாதிரி தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய வார்த்தை, நீங்கள் பேசுகிற என்ன வார்த்தை அப்படிங்கிறது 2க்கு 4 தடவை யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசணும். இப்போ நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் சனி வக்ர பயிற்சியில் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. அதை நீங்களே பேசி கெடுத்துக்க கூடாது. ஒன்று, யார்கிட்ட அளவோட பேசணுமோ அவங்கள்ட்ட அதிகமாகவும், யார்கிட்ட அதிகமாக பேசணுமோ அங்கே அளவாகவும் பேசி லைஃப்பை ரிவர்ஸ் பண்ணிக்காதீங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் எல்லோர்கிட்டையுமே அளவாக பேச பழகிங்க. இப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கான பரிகாரம் என்ன? தனுசு ராசி என்பவர்களுக்கு முக்கியமான பரிகாரம் இந்த காலகட்டத்தில், அம்மா வழி இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரணும். அம்மாவை தாய் வழி இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு பெரிய அளவிலான சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா, மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள் ரொம்ப குறைவு. மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், ஷோலிங்கர், அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் அன்னதானம் செய்து நீங்கள் ஒரு 21 பேருக்கோ 51 பேருக்கோ அன்னதானம் செய்யும் பொழுது எல்லா குறைகளும் நிவர்த்தியாகும். இது 2 பரிகாரம். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் குருவுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 21 தடவை சொல்லி பழகணும். சுந்தரகாண்டம் படிக்கலாம். இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இன்பர்சன் அப்பாயின்மெண்ட்டும் 2மே எடுத்து துல்லியமாக உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான தனுசு ராசி மக்களே, உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.